வணக்கம் வந்தன மக்களே, இது தமிழச்சி குரல், உங்களில் ஒரு குரல். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிற சிறுகதை மலரே என்னிடம் மயங்காதே. அந்த கதையை பார்க்க போகிறீங்க. ஹீரோ 2 கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எல்லா கதையிலையும் 2ஆவதாக வர்றவ தான் ரொம்ப வில்லியாக இருப்பா. ஆனால் இதில் தரம் வில்லியாக இருக்கா. ஏன் 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? வாங்க கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா காணொலிக்கும் லைக் போடுற ஒரு 2-3 நல்ல உள்ளங்கள் இருக்குது. அவங்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த காணொலி மூலமாக சொல்லிடுறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோ பெரிய பணக்காரர். ஹீரோ பேர் ராஜசேகர். பேருக்கு தகுந்த மாதிரி ராஜா மாதிரியே இருப்பார். ரொம்ப அழகாக கம்பீரமாக வாட்ட சாட்டமாக ஆண்மகன் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காப்புல. அவரை விட்டுட்டு ஏன் அவங்க ஒய்ஃபு போனாங்க அப்படிங்கிறத கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மாவான சொர்ணம். இந்த கதையிலேயே ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஹீரோவை விட அவங்க அம்மா சொர்ணம் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஏன்னா ஒரு தாய் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க இந்த கதையில். என்ன தான் புள்ள தப்பு பண்ணாலும், என்ன தான் புள்ள சொன்ன பேச்சு கேட்கலனாலும், அந்த தாய் உள்ளம் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இந்த கதை ஃபுல்லாகவே வரும். அதே மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ மாடியிலேருந்து கீழே இறங்கி ராஜா மாதிரி வர்றாப்புல. என் பையன் பேருக்கு தகுந்த மாதிரியே ராஜா மாதிரி இருக்கான். ஆனால் அவனை விட்டுட்டு அந்த மொத ஒய்ஃபு பேர் ரத்னா. பேர் தான் ரத்னா. ஆனால் அவள் ரத்தனம்லாம் கிடையாது. ரொம்ப மோசமான கேரக்டரு. அவள் ஓடிட்டாங்க அம்மா வீட்டுக்கு, வாழ முடியாது அப்படின்னு. அதை நினச்சி இப்போ இவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, எவ்வளோ அழகாக இருக்கான், வாழ வேண்டிய வயசில் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி. என் பிள்ளைக்கு எப்போ தான் நல்ல வாழ்க்கை வருமோ, எந்த வயசுலேயும் இப்படி கஷ்டப்படுறானே, எல்லாம் அம்மாவும் நினைக்கிற மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கான். அவன் கல்யாணத்துக்கு இல்லை, அவன் கல்யாணமாக மாறப்போகிற கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கான். அது எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேனேஜர், அவங்க எஸ்டேட்டு, பங்களா, சொத்து எல்லாம் நிறையா இருக்குது. அந்த இதெல்லாம் மேனேஜ் பண்ணுற மேனேஜரோட கல்யாணம். மேனேஜர் பேர் பரந்தாமன். அவர் பொண்ணுக்கு பானுமதிக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது. அவளோட கல்யாணத்துக்கு தான் இப்போ கிளம்பிட்டுருக்காரு. இவருக்கு போக விருப்பம் இல்லை தான். ஏன்னா இப்போ சுற்றி இருக்கவங்களாம் பேச மாட்டாங்க நேராக ஏன்னா இவர்கிட்ட பணம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவர் கீழே வேலை செய்கிறவங்க தான் அங்கே சுற்றி இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால அதிகமாக அவர்கிட்ட டேரெக்டாக ஏன் அவன் பொண்டாட்டி அவங்க கூட வாழலை அப்படின்னு சொல்லி கேட்க போகிறதில்ல. ஆனால் அரசல் பரசலாக பின்னாடி பேசிக்குவாங்க இல்லையா, அதனால் அவருக்கு போக விருப்பம் இல்லை தான். ஆனால் இந்த அம்மா, அதாவது சொர்ணத்துக்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, ஏன் அவங்க மருமக வாழலையா, ஏன் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கேட்கறதுனாலேயே அவங்க எங்கே வெளியில் ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறதில்ல. ஆனால் இவங்க குடும்ப வழக்கப்படி கீழே, அதாவது அவங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் வெத்தலை பாக்கு, பழம், அந்த காலத்தில் கொடுப்பாங்க இல்லையா, பணம் வச்சு இந்தா நல்லாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கறது இவங்க குடும்ப வழக்கம். அப்படிங்கிறதுனால எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ எடுத்துக்கிட்டு பானுமதியோட கல்யாணத்துக்கு போகிறாரு நம்ம ஹீரோவான ராஜசேகர். போகிற வழியிலேயே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. காரில் இப்போ போயிட்டுருக்காப்புல நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு எப்படி ரத்னாவோட கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. ரத்னா யார் அப்படின்னா தன்னோட அத்தை மாமா பொண்ணு தான் ரத்னா. சின்ன வயசுலேயே 2 பேர்த்துக்கும் முடிவு பண்ணது தான் ராஜசேகருக்கு ரத்னா அப்படிங்கிறது. ஆனால் அவள் ரொம்ப அழகியோட ரொம்ப பெரிய அழகி. அதனால சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ராஜசேகருக்கு. அவள் என்ன அப்படின்னா ரொம்ப அடமண்ட்டான டைப்பு. அது வேணும் அப்படின்னா வேணும், வேணாம் அப்படின்னா வேணாம், அந்த மாதிரி டைப்பு. அது இல்லாமல் ரொம்ப அதிநாகரிக ஹீரோயினி, இந்த சினிமாலாம் ஹீரோயினி வருவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவளை கொண்டு கிராமத்தில் வச்சுக்கிட்டு நீ வாழுடின்னா அவள் எத்தனை நாளைக்கு வாழுவா? அதாவது சுற்றிக்கிட்டு பறவை மாதிரி திரிஞ்சவ கொண்டாந்து ஒரு கூண்டில் அடைச்சி வைக்கும் போது அவளால் இருக்க முடியல. அதுவும் இல்லாமல் கண்டிஷன் போகிறான். இவ சாரீ ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது எல்லாமே சினிமாக்காரி பண்ணுற மாதிரி, அதாவது ஹீரோயினிங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, உடம்ப காமிச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறதுனால கிராமத்தில் அதெல்லாம் எடுபட்டு வராது இல்லையா. அப்போ மாமியார் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி இருக்காத, இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு கண்டிஷன் போடும்போது அவளால் அங்கே இருக்க முடியல. அதனால் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப அழகான பொண்ணு, அழகுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் செயல்பாடு இல்லையே அப்படிங்கிறது நமக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாப்புல கல்யாணத்துக்கு.
மாப்பிள்ளை ஒரு ஏப்ப சாப்பையாக இருக்கிறான் அந்த கல்யாணத்தில். இப்போ இறங்கிட்டாரு. பரந்தாமன் வந்து வரவேற்கிறாரு. வாங்கன்னு சொல்லி உள்ளே சேர் போட்டு உட்கார வச்சிடறாங்க. ராஜசேகர் உட்காந்துட்டு இருக்காப்புல. சீர்வரிசை தட்டுலாம் கொடுத்துட்டாப்புல. அந்த தட்டு கொடுப்பாங்க இல்லையா பணத்தோட, அதை கொடுத்துட்டாப்புல. அது இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு தேவையான செலவு லோன் போட்டுலாம் இப்போ கடனாக கூட கொடுத்துருக்காரு. நான் திரும்ப உங்கள் சம்பளத்தில் நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் கல்யாணத்தை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்கிறாரு. ராஜசேகர் நல்லதாக தான் சொல்கிறாரு. அந்த பக்கம் ஆனால் அது நல்லதா இல்லையே. அந்த ஏப்ப சாப்பையாக ஒரு மாப்பிள்ளை உட்காந்துட்டு இருக்கான். பொண்ணு பானுமதி ரொம்ப அழகு. அவளை ரத்னாவோட ஒரு பர்சன்டேஜ் அழகு கம்மி தான். ஆனால் அவள் கேவலமாக இல்லை, ரொம்ப அழகாக தான் இருக்கா. அவள் என்ன பண்ணுறா, நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, பொண்ணு மாதிரி நடந்து வந்து மணவரையில் உக்காந்ததுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையோட அப்பங்காரன் வந்து சண்டை இழுக்கிறான். என்னன்னா, எனக்கு வந்து பையனுக்கு பைக் வாங்கி தரேன், நீங்கள் எனக்கு வந்து இன்னும் 10,000 நகை பாக்கி இருக்குது, அதெல்லாம் எப்போ தரீங்க, தந்தீங்கன்னா தாலி கட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வம்பளுத்துக்கிட்டு இருக்கான். இவர் வந்து பணக்கார இடமா பார்த்துருக்காரு. பொண்ணு நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை மட்டுமே பார்த்துருக்காரு, குணத்தை பார்க்கல. இப்போ இவங்க வந்து பணம் கேட்கும் போது அவருக்கு என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னே தெரியல. ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு கடன் வாங்கி பண்ணியிருக்காரு, ஏன்னா பொண்ணு நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இவங்க இதுக்கு மேலேயும் கேட்கும் போது அவருக்கு உடனே கொடுக்க முடியல. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மாப்பிள்ளையோட அப்பங்காரன் கேட்க மாட்டேங்கிறான். கொடுத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்லும் போது ராஜசேகர் எந்திரிச்சு வராப்புல. ஹீரோ வராரு. வந்தோடனே, இல்லைங்க நான் கூட வாங்கி தரேன் மாப்பிள்ளைக்கு, நீங்கள் இப்போதைக்கு கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நல்லதாக தான் சொல்கிறாரு. இப்பயே இப்போ இந்த நிமிஷமே வேணும். அவங்க நம்பாமல் பணம்னு அலைகிறாங்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கும் என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்ம கல்யாணம் நல்லபடியாக பண்ணிக்கலான்னு பார்த்தா இப்படி வந்து பணம் முதலைங்கள்ட்ட அப்பா மாட்டி விட்டாரு, இனிமேட்டு நம்ம எப்படி போய் அங்கே வாழ்ந்தாலும் பணம்னு பிச்சை எடுப்பாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரே அழுக ஆத்திரம். பொண்ணு என்ன பண்ணுவா, அப்படியே அமைதியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இது அப்புறம் அவங்க அப்பா, பொண்ணோட அப்பா பானுவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து காலில் கூட விழுகிறாரு, எப்படியாவது கல்யாணத்தை பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு தான் முதலாளி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காருல்ல, நீங்கள் இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்துங்கும் போது, இல்லை முடியாது, அப்படி பெரிய ஆளாக இருந்தால் இவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, என் பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், உங்கள் இதில் பிச்சைக்கார குடும்பத்தில் வந்து தலையை விடணுன்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா, எந்திரிச்சு வாடா போகலான்னு சொல்லிட்டு ஆனால் இழுத்துட்டு போயிட்டே இருக்கான் அவங்க அப்பங்காரன். ஆக மொத்தம் அந்த பானுவோட கல்யாணம் க்ளோஸு. இந்த மாதிரி கல்யாணம் நின்று போயிட்டா ஆப்வியஸாக என்ன நடக்கும், பொண்ணு வீட்டில் பொண்ணை யார் கட்டிக்குவா, திரும்ப கல்யாணம் மேடை வரைக்கும் நின்று போனால் பொண்ணை யார் கட்டிக்குவா, யாரும் கட்டிக்க மாட்டான். அதனால் பையன் போயிட்டான் இல்லையா, அதனால் அப்பா வந்து வருத்தப்படுறாரு, இந்த மாதிரி பொண்ணு வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன கேடு கெட்ட ஒரு செயல் பண்ணுறாருன்னா, மண்டபத்திலே கூவுறாரு, பொண்ணை ஏலம் விடுறாரு. என்னன்னா, இந்த மாதிரி யாருக்காவது விருப்பம் வந்தால் கையை தூக்குங்க, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காரு பொண்ணை. இது எந்த காலத்தில் வாழ்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த கதையில் அப்படி தான் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தன் கையை தூக்கிட்டு நான் வாழ்வு தரேன், நான் தான் இந்த உலகத்திலே உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறவன் எவன் அப்படின்னா, மொடா குடிகாரன். குடிச்சு வந்து லிவர்லாம் போயிருக்கோம், அப்பேற்பட்டவன் கையை தூக்குறான். ஐயோ எங்கள் அப்பா இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என் வாழ்க்கையை அழிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி தோணுனோடனே பொண்ணு என்ன ஐடியா பண்ணுறா அப்படின்னா, உடனே வந்து ராஜசேகர் காலில் விழுந்தோடனே, நீங்கள் என்ன 2வது நேரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னம்மா சொல்கிற, என் பொண்டாட்டி வாழல தான், என் கூட இல்லை தான், ஆனால் அவளை நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேம்மா, அவளை விட்டுட்டு எப்படிம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற அப்படின்னா, பொண்ணு காலில் விழுந்ததை பார்த்துட்டு இவரும் போய் காலில் விழுகிறாரு. இப்போ அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்குவானோ அந்த குடிக்காரன் அப்படிங்கிற மாதிரி இவருக்கும் தாட்டு போகுது. ஐயோ வேற அது கேடு கட்டவன் கையை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுவானோன்னு பயப்படுறாரு. இப்போ தான் வந்து தெரியுது. இவரும் போய் காலில் விழுகிறாரு, எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, இது எப்படி, இது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜசேகர் வேண்டான்னு சொல்கிறாரு. அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் உங்கள் ஒய்ஃபை எந்த விதமான உரிமையும் எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் வீட்டில் நான் ஒரு வேலைக்காரியாக இருந்துட்டு போயிடுறேன், வாழ்நாளை வந்து கழிச்சிடுறேன், ஏன்னா இதுக்கு மேலே விட்டால் எங்கள் அப்பா வேற எவனாவது கேடு கட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு, என் வாழ்க்கை நாசமாக போகிறத என்னால் ஜீர்ணிக்க முடியாது, எப்படியோ வாழ்க்கை வந்து எப்படியோ வேலைக்காரியாக வாழ்ந்துட்டு நான் போயிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் ஒய்ஃபோடு வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூட நான் தடுக்க மாட்டேன். ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு போய் ஒரு சுயமரியாதையே இல்லாமல் ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுவும் இல்லாமல் அந்த சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த சுச்சுவேஷனுக்கு அவளுக்கு அதுதான் கரெக்டுன்னு பட்டுச்சோ என்னமோ தெரியல, அந்த மாதிரி போய் காலில் விழுந்துடுறா. இவனுக்கும் வேறு வழி இல்லை. இப்போ 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. மேனேஜர் ரொம்ப நாளாக வேலை செய்கிறாப்புல, பெரியவர், வயசில் பெரியவர், அவரும் வந்து காலில் விழுகும் போது அவனுக்கு வேறு வழி இல்லை. சரி, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக
தாலியும் கட்டிடுறார். 2ஆம் தரமாக ஆகிட்டா நம்ம பானுமதி. இந்த மேட்ரு ஒய்ஃபுக்கு தெரியாது. அவள் தான் அங்கே போய் அம்மா வீட்டில் போய் ஜாலியாக கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அவருக்கு வந்து டென்ஷன் ஆகுது. இப்படி நம்ம தாலி கட்டிட்டோமே, நம்ம ஒய்ஃபை எப்படி மறக்கலாம், அதாவது தாலி கட்டினதே பெரிய பாவம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. பாவம் பண்ணிட்டோம், நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால் ரொம்ப கோபமாக சிடுசிடுன்னு விழுகிறாரு. இப்போ எதாவது பேசுனா நம்மளை வந்து காய்ச்சி ஊற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அமைதியாக வரா. ஆனால் இதில் ரொம்ப சந்தோஷப்படுற ஜீவன் யார் அப்படின்னா ராஜசேகரோட அம்மா சொர்ணம் தான். ஏன்னா அவங்க தான் ரொம்ப நாளாக அவள் பிரிஞ்சு போய் இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு, 2.5 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. இவர் போய் 4-5 தடவை கூப்பிட்ருக்காரு, அவள் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால் பையன் வாழ்க்கை எப்படியே போய் அவள் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். முடிஞ்சு போன கதையாயிருச்சு. அவளையே நம்பி இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வருத்தம். இப்போ பானு வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தோன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கா இல்லையா. அப்பா நல்ல வேலை, எப்படிடா தாலி கட்டினா அப்படிங்கும்போது நடந்த மேட்டர்லாம் சொல்கிறான். சரி எப்படியும் அவன் வாழ்க்கை நல்லா இருந்தால் சரியா, பெத்த தாயா என்ன நினைப்பாங்க, பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. சரி இவளை அது நல்லபடியாக வச்சு வாழ்ந்து நமக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுப்பா குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்றாங்க. ஆனால் பையன் ஆசைப்படலையே. சரி இப்போ போக போக மெதுவாக வந்து அவனும் மனசு மாறிடுவான்னு நம்பி குத்து விளக்கை ஏற்ற சொல்கிறாங்க. இவளும் போய் ஏற்றி நல்லா குடும்பத்தெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறா. இப்போ நைட் ஆகுது. சார் வந்து ரூமில் இருக்கார் இல்லையா. இப்போ ஃபஸ்ட் நைட், இது செகண்ட் நைட்டுக்கு போகிறாப்புல நம்ம ஹீரோயினி நம்ம பானு போகிறாங்க. இவளுக்கு தெரியும் எப்படியும் ஒய்ஃபாக நம்ம போய் எந்த உரிமையும் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் இல்லையா. அதனால் அவர்கிட்ட போய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பால் குடிங்கன்னு சொல்கிறா. அவர் வாங்கி பக்கத்தில் வச்சிட்றாரு. வச்சோன்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ரொம்ப அமைதியாக எதையும் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி நம்ம போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போனாலும், நீ யார், எந்த உரிமையும் எந்த உரிமையும் இல்லைன்னு தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ எந்த உரிமையில் போய் நீ அவர்கிட்ட கேட்ப அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவளே பேசிக்கிறா. ஆக மொத்தம் அங்கே எதுவும் நடக்கலை. பாலை குடிச்சிட்டு அவள் ஒரு பக்கம் ஓரமாக வந்து படுத்துட்டா பெட்டில், அவனும் வந்து ஓரமாக படுத்துட்டான். கீழே இறங்கி வரா. அந்த மறுநாள் காலையில் கீழே இறங்கி வந்தோடனே சொர்ணத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ உடனே அவன் ஒய்ஃபை மறந்துட்டு இவளை ஏற்றுக்கிறதுலாம் நடக்காத காரியம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சைல்டிஷ் லவ் ரத்னா மேலே. அவ்வளோ சீக்கிரமாக வந்து மறக்கிறதுங்கிறது நடக்காது. அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. சரிம்மா கவலைப்படாத, போக போக வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்க ஒரே ஆறுதல், ரொம்ப அன்பு காமிக்கிறாங்க யார் அப்படின்னா நம்ம சொர்ணம் மட்டும்தான் பானு மேலே. பானுவுமே எல்லாரு கூடயுமே எல்லாத்துக்குமே என்னென்ன தேவை, வீட்டு வேலை எல்லா வேலையுமே, இந்த மாட்டு கொட்டகையெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அங்கே மாடுங்கள்லாம் நல்லா பார்த்துக்கிறது, சமைச்சு போடுறது, எல்லா வேலையுமே செய்கிறா. அவள் வேலைக்காரியாக நான் இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறா இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறா. அவங்க ராஜசேகரோட அம்மாவையும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறா. ஒரே ஒரு குறை தான் அவள் வாழ்க்கையில் இருந்தது, அம்மா இல்லைங்கிறது அந்த சொர்ணமே வந்து தீக்குறாங்க இல்லையா. மாமியாரே அம்மா மாதிரி இருக்காங்க இல்லையா. அதனால் அவளுக்கும் ரொம்ப குஷி தான். ஆனால் இன்னமும் ஒரு குறை இருக்குது. என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் நம்மள்கிட்ட பேசலையே, நம்மள்கிட்ட வந்து எதுவுமே அன்பாக நடந்துக்கலையே. அதெல்லாம் எதிர்பார்க்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, எதிர்பார்ப்பை மீறி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. அது மாதிரி அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து கேட்க மாட்டாரா, பேச மாட்டாரா, நம்ம கூட அன்பாக இருக்க மாட்டாரா அப்படின்னு. எல்லாம் கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் யோசிக்கிறது தானே. அந்த மாதிரி அவளும் யோசிக்கிறா. சின்ன பொண்ணு தானே, அவரை விட இவளுக்கு வந்து 10 வயசு கம்மி தான் இவளுக்கு. இருந்தாலும் சின்ன பொண்ணு வாழ்க்கையை நமக்கு எடுக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகரும் யோசிக்கிறான். என்னன்னா, அவள்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்து விட்டுட்டோம், அன்பாகவே இருக்க மாட்டேங்கிறோம், நம்மளால் ரத்னாவை மறக்க முடியல, இவளை வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், இவளுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே, இவ வாழ்க்கை நாசமாக போகுது, நம்மளால் 2 பொண்ணுங்க நாசமாயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவனுமே கஷ்டத்தில் தான் இருக்கிறான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களை விட்டுட்டு, அதாவது பானுவையும் ராஜசேகரையும் வீட்டில் விட்டுட்டு இவங்க வந்து சொர்ணம் வந்து வெளியில் போயிடுறாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. ஏன்னா அங்கே சின்ன சிறுசுங்க தனியாக இருந்தால் தானே. ஏன்னா சாப்பாடை கூட சொர்ணம் பரிமாறினா தான் சாப்பிட்றான். அப்படிங்கும் போது நம்ம இல்லை அப்படின்னா அவள் பரிமாறும் போது கொஞ்சம் பேசிக்குவாங்க இல்லையா. ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்க்குற ஒரே ஜீவன் சொர்ணம் மட்டும்தான்.
அவள் எப்படி ரத்னா எப்படி வந்து வீட்டை விட்டு போயிருக்கா அப்படின்னா, ஒரு தப்பான நியூஸை வந்து கேட்டுட்டு இவ போயிருக்கா. என்ன நியூஸ்னால், அம்மாவும் பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றி அப்படின்னா, அவங்களோட பார்ட்னரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொத்தெல்லாம் அழிய போகுது, வீட்டெல்லாம் விற்க போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பார்ட்னரை பற்றி பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு ரத்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் போண்டி ஆக போகிறாங்க, பணம் இல்லாமல் நடுத்தெருவுக்கு வர போகிறாங்க, இங்கேருந்து நம்ம ஏன்டா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடி இருக்கா. ஆக மொத்தத்தில் வந்து இவளுக்கு பணம் தான் முக்கியம். அந்தவன் ராஜசேகர்லாம் முக்கியமே இல்லை, புருஷங்காரெலாம் முக்கியம் இல்லை. அதனால் வந்து சொல்ல சொல்ல இவ எவனோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கான். இல்லை நம்ம சொத்து நம்மள்ட்ட தான் இருக்குது, யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் விற்கல அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கான். அவன் நம்பலை. இந்த மாதிரி நீங்கள் பேசுனதையும் நான் கேட்டுட்டேன், நீங்கள் என்னை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் பணத்துக்காக போய் அவங்க அம்மா வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டா. அவங்க அம்மாவும் வந்து பொண்ணு கஷ்டப்படுமே, அதனால் அங்கே போவேணாம்மா நீ இங்கே இருமான்னு அங்கேயே குளிப்பாட்டி சாப்பாடு போட்டுட்ருக்குறாங்க அந்த பொண்ணுக்கு. அம்மாவா என்ன பண்ணணும், நீ போமா, ஏதாவது கஷ்டம் வந்தால் நாங்கள் கூட பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கணும். அந்த அம்மா வந்து அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சி வைக்கல. அந்த அம்மா சொர்ணம் வந்து எதிர்பார்த்த மாதிரியே சாப்பாடு போடும்போது பேச ஆரம்பிக்கிறா, கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறா. அவனும் பேச ஆரம்பிக்கிறான், பேச்சுவார்த்தையோடு நிற்கிது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்துடுறான். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஜுரத்தில் வரான். அவனால் எல்லா கதையிலையும் வர்ற மாதிரி தான், ஹீரோவுக்கும் உடம்பு சரியில்லை. ஆப்வியஸாக ஹீரோயினி வந்து என்ன பண்ணுவாங்க, சேவை பண்ணுவாங்க இல்லையா, அதனால் மேலே கூட்டிகிட்டு போய் கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. சாப்பாடெலாம் எடுத்து ஊட்டி விடுறாங்க. அப்புறம் தலைக்கு துணியெல்லாம் போடுறாங்க. ஜுரம் அதிகமாக இருக்குது இல்லையா, காய்ச்சல், அதனால் தலைக்கு துணியை போட்டு மருந்தெல்லாம் ஊட்டி விடுறாங்க. இவனுக்கு என்னன்னா மயக்கமாயிட்டான். இப்போ என்ன நடக்குதுன்னு தெரில, ஓவராக காய்ச்சலாக இருக்கா, மயக்கமாயிட்டான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பானுவை ரத்னான்னு நினச்சிக்கிறான். ரத்னான்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், போய் கெட்டியமாக ஹக் பண்ணுறான் அவளை. அவனுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. கட்டி பிடிச்சோன்னே ரத்னா என்னை விட்டு போகாதன்னு வளர்றான். அதை வந்து இவன் கட்டி பிடிக்கிறது கூட பரவாயில்ல, புருஷன் அன்புக்காக ஏங்குறவ தான், கட்டி பிடிச்சாலும் பரவாயில்லன்னு விடுறான். ஆனால் ரத்னா நினச்சி கட்டி பிடிக்கிறான் பாரு, அது வந்து அவளுக்கு பிடிக்கல பானுவுக்கு. அதனால் எப்படியோ கையை விடிச்சு விட்டுட்டு நான் ரத்னா இல்லை பானுன்னு சொல்கிறா. அவன் ஆனால் கேட்க மாட்டேங்கிறான். அவன் இரும்பு பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கான். எத்தனை நாள் பாவன், அவனும் 3 வருஷம் தனியாக தானே இருக்கான். அதனால் இரும்பு பிடியாக பிடிச்சிட்டு அவன் அந்த காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறான். அவனுக்கு மயக்கத்தில் இருக்கிறதுனால தெரியல, ரத்னா நம்மளை விட்டு போயிடுவாளோ, என்னோடய ஒய்ஃப் என்னை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃபாக நினச்சி எல்லா வேலையும் முடிச்சிட்றான். மறுநாள் எந்திரிக்கிறான். இவளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, அவனுக்கு ஞாபகம் இல்லை. இதை போய் சொன்னாலும் அவன் வந்து அவனுக்கே தெரியல. அப்படிங்கும் போது நம்ம போய் சொல்லி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவள் விட்டுறா. இருந்தாலும் அந்த மாதிரி அவன் நடந்துக்கிட்டது அவளுக்கு பிடிக்கல. அவன் புருஷன் வேணும்னு தான் நினைக்கிறா. ஆனால் அவன் எப்படி வேணும், அவன் நம்மளை ஆசைப்பட்டு நம்மக்கிட்ட வரணுமே ஒழிஞ்சு, அவன் பொண்டாட்டி நினச்சிக்கிட்டு நம்மள்ட்ட வந்தால் அது நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதனால் அவளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் காமிச்சிக்கல. சரி உடம்பு சரியில்லை, போய் ஏன் இதெல்லாம் தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை குணப்படுத்துகிற வழியை பார்க்குறா. ஒரு 2 நாளில் சரியாயிடுறான். வந்து பானுக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நீ என்னை பார்த்துக்கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க மாமியார் வந்துடுறாங்க, பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்ரு போட்டிருப்பா, வந்துடுறாங்க. வந்தோடனே இவன் மூஞ்சி சோகமாக இருக்குது. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்றாங்க, என்னாச்சு, என்னவா இருக்கும், இவன் ஏதாவது திட்டிருப்பானோ பொண்டாட்டி வச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவன் வேலைக்கு போயிடுறான். வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படிங்கும் போது, இந்த மாதிரி நடந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அழுகுறா. சரி விடு, பரவாயில்ல, அதனால் என்ன இருக்குது, பரவாயில்ல விடு, இவன் வந்து திருந்தவே மாட்டான், அவன் அப்படி போயிட்டான் பணத்துக்காக. அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் கூட இவன் அவளோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கும். காதல் வந்து கண்ணை மறைக்குமாங்க இல்லையா, அந்த மாதிரி இவனுக்கு சின்ன வயசு காதல் வந்து கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கு. அவனால் அதை விட்டு வெளியில் வரவே முடியல. இவங்க என்ன ஐடியா போடுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்கே இருந்துக்கலாம், இவங்க கிராமத்து வீட்டுக்கு அமுச்சு விட்றலாம், அங்கே பண்ணைக்குள்ளே ஒரு வீடு இருக்குது, அங்கே அமுச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொர்ணம் வந்து ஒரு பிளான் போடுறாங்க. ஏன்னா அவளோட அன்பு இவ்வளோ குத்து விளக்கா இருக்கா, எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகிறா, இவளை விட்டுட்டு அந்த மூதையை ஏன்டா நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவுக்கு எண்ணம். அதனால் நம்ம மனசு மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ இனிமேட்டு போக முடியாது, பையன் விட மாட்டான் வெளியில் எங்கேயும், இவங்க 2 பேர்த்தையும் அமுச்சு விடலான்னு சொல்லிட்டு கிராமத்தில் பண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அதே கிராமத்தில் பண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு வேலை இருக்க மாதிரி, அங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, நீ போய் பாருன்னு சொல்லி பொய் சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க அவங்க அம்மா.
சொர்ணம். இப்போ இவங்க 2 பேரும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லி அமுச்சு விட்ருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிட்ட ரத்னாவை நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், கொஞ்சமாவது யோசிச்சு பாடுறா, அவள் எவ்வளோ நல்லவளாக இருக்கா, அவள் ரத்னா மாதிரி இல்லைடா, ரொம்ப நல்ல பொண்ணுடா, ரொம்ப அமைதியானவ, ரொம்ப பண்பானவ அப்படின்னு சொல்லி ரொம்ப மருமகளுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இவனு என்ன நினைக்கிறான்னா, நம்ம பண்ணது தப்பு தான், ஒரு பொண்ணை வந்து இப்படி இன்னொரு பொண்ணை நினச்சிக்கிட்டு பண்ணது தப்பு தான், அதனால் நம்ம எப்படி அவளை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே கூட்டிகிட்டு போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறான். சரி நம்ம பண்ணது தப்பு, அதனால் நம்ம பண்ண தப்பை நம்ம தான் திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரத்னாவை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசை மாற்ற ட்ரை பண்ணுறான், மாறுறதுக்கு. அதே மாதிரி அவளும் ஹெல்ப் பண்ணுறா, பேசுகிறா, பழகுறா, சாப்பாடு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பானு மேலே அன்பு வந்துடுது. ஏன்னா அன்பான வள்ளியா, அதனால் அன்பு தானாகவே வந்துடுது. ரத்னாவை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது ஒரு 6-7 நாள் கழித்து வீட்டுக்கு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் வராங்க, புருஷன் பொண்டாட்டியாக நல்லபடியாக சந்தோஷமாக வராங்க. 1 மாதமாக ஃபுல்லாக பானு பானு பானுன்னு சொல்லி பின்னாடியே சுற்ற ஆரம்பிச்சுன்னா ரத்னாவை பற்றின நினப்பே கொஞ்சம் கூட இல்லை. இப்போ இவ தான் வந்து அந்த வீட்டோட மருமக, மகாராணி மாதிரி இருக்கா, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. ஆப்வியஸாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பா இல்லையா, மாதமாயிட்டா. அதனால் குட் நியூஸை சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப குஷி. நினச்சி பார்க்குறான் ராஜசேகர். இதே நிலமையில் ரத்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே இவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, குழந்தைய வச்சுக்கலாம், ரொம்ப நல்ல விஷயந்தான்னு சந்தோஷப்படுவான். ஆனால் அவள் என்ன சொல்லியிருப்பா, ரத்னா என்ன சொல்லியிருப்பான்னா, நான்லாம் குழந்தை பெற்றுக்க முடியாது, இப்போ பெற்றுக்கிட்டா என் அழகுலாம் போயிடும், அதனால் எனக்கு குழந்தையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லியிருப்பா. அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். சரி இவளுக்கும் அவளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்க்குறான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி நமக்கும் ஒரு வாரிசு வருது அப்படிங்கிறது இவளுக்கும் சந்தோஷம்தான், சொர்ணத்துக்கும் சந்தோஷம். ஒரு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கிறத குடும்பத்தில் வந்து கும்மி அடிக்கிற மாதிரி ஒரு சனியை நுழைஞ்ச மாதிரி அந்த மூதேவி வந்துடுது. அந்த ரத்னா ஒய்ஃப், இவன் டைவர்ஸ் இன்னும் பண்ணல இல்லையா, சும்மா அம்மா வீட்டில் இருந்திருக்கா, அதனால் விட்டு வச்சுருந்தான். யார் வீட்டில் வந்து யார் உக்காந்துக்கிட்டு யார் அதிகாரம் பண்ணுறது செஞ்சிருவாண்டா அவங்களெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக என்ட்ரி ஆகிறா ரத்னா. இவங்க 2 பேரும் செக்கப்புக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு 6-7 மாதம்னு நினைக்கிறேன். அவளுக்கு நல்லா ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக தான் பார்த்துக்கிறான் அவன் ராஜசேகர், இவன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ இவன் வந்துட்டா இல்லையா, வீட்டில் வந்தோடனே அம்மாவை கூப்பிட்றான். அம்மா அம்மான்னு கூப்பிட்டோன்னே இவங்க வெளியில் வந்தோடனே, ஏம்மா ஏன் சோகமாக இருக்கீங்க, செக்கப்பில் என்ன பண்ணிட்டு வந்தால் நீங்கள் கேட்கவே இல்லையே, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. கேட்டோன்னே ஆமாம்மா ரொம்ப நல்லா இருக்கா, பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினி இறங்கி வராங்க. நம்ம ரத்னா வில்லி மாதிரி இறங்கி வந்தோன்னே அவனுக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ எப்படா வந்தா, ஒய்ஃப் வந்துட்டாளா. இப்போ இவனுக்கு 2ஆம் கல்யாணம் நடந்திருக்கு, அந்த பொண்ணு மாசமாக இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு மறந்துருச்சு. இப்போ லவ் வந்துருச்சு ஒய்ஃப் மேலே. பார்த்தோன்னே ரத்னா எப்போ வந்த, இப்போ தான் வந்தியா, என்னாச்சு, நீ திருந்திட்டியா, என் கூட வாழணுன்னு தானே வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு மாசமாக இருக்குது, புள்ளத்தாச்சா இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு மறந்தே போயிடுச்சு. அவன் பேசுகிறத பார்த்தோன்னா இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. யார், பானுவுக்கு. என்னடா என் கூட வாழ்ந்துட்டு பிள்ளைய கொடுத்துட்டு அவள்கிட்ட போகிறாங்கிற, அவளை பற்றி இவ்வளோ விசாரிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் அவளுக்கு வந்து எந்த உரிமையும் நான் கொண்டாட மாட்டேன், நான் வேலைக்காரியாக இருந்தால் போதும்னு சொல்லி தானே வந்திருக்கா. இது ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வெளியில் காமிச்சிக்கல. அதனால் ஒய்ஃபுக்கிட்ட வந்து பேசினோடனே, டே ராஜா என்னடா அப்படின்ன வாட்டி அம்மா பக்கம் திரும்பினதுக்கப்புறம் தான் பானு இருக்க தெரியுது. அதனால் நம்ம பேசுனது தப்போ அப்படிங்கிற மாதிரி அவன் கில்ட்டி ஃபீல் ஆகிறான். அவள் வந்து என்ன திட்டத்தோடு இங்கே வீட்டுக்கு வந்திருக்கா, என்ன மேட்ரு அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியல. ஆனால் சொர்ணம் கண்டுபிடிச்சிட்றாங்க. இவள் எதுக்கு இப்போ வரணும், அப்போ இவள் ஏதாவது பெரிய பிளான் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறதே சொர்ணம், அதாவது மாமியார் கண்டுபிடிச்சிட்றாங்க. ரத்னா கீழே இறங்கி வந்தோன்னே, ராஜா எப்படி இருக்கீங்க, நீங்கள் தான் இனிமேட்டு என்னோட உயிர் உலகம் எல்லாமே நீங்கள் தான், உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், இந்த ரத்னாவை நீங்கள் மறக்க மாட்டீங்க தானே. அவன் ஏற்கனவே அவன் மேலே உயிராக இருக்கான், இவன் வேற குழஞ்சி கிழஞ்சி பேசுகிறாளா. அவன் வந்து அப்படியே மயங்கிற மாதிரி போகிறான், ஆனால் சுதாரிச்சுக்கிறான். ஒய்ஃபு தான் பக்கத்தில் வந்து புள்ளத்தாச்சி பிள்ளை இருக்குது, நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, சரிம்மா வந்துட்டியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான்.
போனதுக்கப்புறம் பெட்டி படுக்க பானுவோடது எல்லாத்தையும் அவங்க மாமியார் வந்து கீழே இறக்கிட்டு வந்து ரூமில் வச்சிடுறாங்க. ஏன்னா மாடி ஏறி போக வர வந்து கஷ்டப்படுவா இல்லையா, அப்போ 8 மாதம் ஆயிடுச்சு, மூச்சு இறக்கும் இல்லையா, அதனால் கீழேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி வச்சிட்டாங்க. இப்போ வந்து ராஜசேகரோட ரூமுக்கு ஒய்ஃபு ரத்னா தான் போயிருக்கா. போனோடனே கொலையிறா, வாங்க ஒன்றா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி. இவன் வந்து வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போய் ஓரமாக படுத்துக்கிறான். இது அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. நம்ம கண்ணை அசைச்சா வர்றவன் இப்போ நம்ம எவ்வளோ கொலைகிறோம் அது கூட வரமாட்டேங்கிறானே. அப்போ அவன் பண்ணுற வேலை அவள் அந்தளவுக்கு மயக்க வச்சுருக்கான் அந்த பானு. இருக்கட்டும் நான் பேசிக்கிறேன், நான் இருக்கும்போது இன்னொருத்தி எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரலாம், அவளை எப்படி இந்த வீட்டில் வச்சுக்கலாம், அதாவது இவ இஷ்டம்தான், இவ வாழணும்னு நினச்சா வாழலாம், வாழ வேண்டான்னா இவ போய் வருஷக்கணக்காக அம்மா வீட்டில் உட்காந்துக்கலாம், யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. இவன் வந்து அவள் எப்போ வந்து வாழ்வாளோ இலவு காத்த கிளி மாதிரி உக்காந்துட்டு இருக்கணும் ரத்னாக்காக. அவள் வந்து வாழும் போது வாழ்ந்துக்கணும், இல்லைன்னா பேசாமல் இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவளோட தாட்டு. இவ எவ்வளோ ட்ரை பண்ணியும் வந்து அவன் மசியில் இல்லையா. அப்போ தான் அவங்க அம்மா, ரத்னாவோட அம்மா என்ன சொல்லி அமைச்சிருக்கான்னா, புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ, அப்போ தான் உனக்கு எல்லாமே கை கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஏதோ என்ன நடந்துச்சு, என்ன மேட்ரு, இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. கதையில் பின்னால் தான் சொல்கிறாங்க. மறுநாள் ஆகுது, சாப்பாடு இது சாப்பிடுங்க ராஜா, அதை சாப்பிடுங்க ராஜான்னு உளுந்து கவனிக்கிறா. பானு பக்கமே வந்து திரும்ப மாட்டேங்கிறான். என்ன ஆச்சுன்னே தெரியல. அவளை பற்றி எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறான், அவளை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறான். சரி, இவன் என்ன சொல்கிறான்னா, ராஜசேகர்கிட்ட, அதாவது ஹீரோட்ட ரத்னா என்ன சொல்கிறா, ஒய்ஃப் என்ன சொல்கிறான்னா, வாங்க வெளியில் போகலாம், ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கும்போது இவன் பாட்டுக்கு, இல்லை எனக்கு 2 நாள் வேலை இருக்கு, நீ பார்த்து செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போமா பானுவை, நான் வெளியில் போயிட்டு வரேன் ரத்னான்னு ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிட்டு தான் போகிறான். இதை கேட்ட சொர்ணத்துக்கு வந்து, அதாவது அவங்க அம்மாவுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது. இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், ஒன்று இவ கூட வாழணும், இல்லை அவள் கூட வாழணும், ரெண்டையும் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கானே. இவன் என்ன தான் மனநிலையில் இருக்கான். ஒன்று பிடிச்சா வாழு, ஒய்ஃபு கூடயே வாழு, இல்லை 2வது ஒய்ஃபு பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பமாக ஆயிடுச்சு. அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, யார் பானு என்ன நினைக்கிறான்னா, நம்ம வேலைக்காரியாக தானே வந்திருக்கோம், அதை நம்ம உரிமை கொண்டாட மாட்டோம், அவர் ஒய்ஃபு கூட வாழணும்னு நினச்சா வாழட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை அப்படின்னு வாயில் தான் சொல்கிறா. ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. கடவுள் என்னன்னா, இன்பத்தை, அதாவது சந்தோஷத்தை கொடுத்துட்டு டக்குன்னு பறிச்சுக்கிட்டாரு. என்ன ஒரு 7-8 மாதம் சந்தோஷமாக இருந்திருப்பாளா, அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு பறிச்சுக்கிட்டாரு. இப்போ கண்ணு தெரியாமலே வருஷம் பூரா இருந்தால் அவனுக்கு எதுவும் கஷ்டமே இருக்காது. ஒரு நாளைக்கு கண்ணுக்கு தெரியிற மாதிரி காட்சியை கொடுத்துட்டு மறுநாளே பிடுங்கிட்டா அவனுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங்கில் பானு இருக்கா. நமக்கு அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான், இப்படியே கடந்து சாக வேண்டிதான். அவங்க அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாலும் வேண்டாம், நம்ம ஏன் அவங்கள போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே இருந்துக்கிறேன்மா, செத்தாலும் பரவாயில்ல, நான் அவங்கள பார்த்துக்கிட்டு, அதாவது மாமியாரை பார்த்துக்கிட்டு நான் இங்கே செத்தாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், குழந்தைங்க தான் வரும்போது இல்லையா, அதுங்களை பார்த்து வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்கா பானு. இந்த ராஜசேகர் என்ன பண்ணுறான், ஒய்ஃப் அந்த மயக்கத்திலேயே வெளியில் போகிறாங்க, கூத்து அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு மாசமாக இருக்குது, அதை இப்போ செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணும், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், டெலிவரி டேட் என்ன, மருந்து மாத்திரை சாப்பிட்றாளா, அப்படி எதுவுமே பார்த்துக்கிறதில்ல, எல்லாமே மாமியார் தான் பார்த்துக்கிறாங்க. அவன்கிட்ட போய் சொன்னாலும் அவன் மரமண்டைக்கு உரைக்க போகிறதில்ல. நீ விடு, நான் பார்த்துக்கிறேன், நான் தானே உனக்கு அம்மா, நான் பார்த்துக்கிறேன்னு மாமியார் ஃபுல் சப்போர்ட்டு அங்கே பானுவுக்கு. இந்த பக்கம் ராஜசேகர் வந்து விழுந்து கவனிக்கிறான். ரத்னாவை ஊட்டி விட்றது என்ன, நைட்டானா ஒரு மசாலா பால் கொடுக்கறது என்ன, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் இதை பார்க்க அவளுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நம்மளா தேடிக்கிட்ட வாழ்க்கை. அப்புறம் ஏதாவது கஷ்டம் வந்தால் நம்ம அப்படியே அத்து விட்டு போக முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் இந்த மாதிரி செக்கப்புக்கு மருந்து மாத்திரை சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட அவள் வந்து டென்ஷன் ஆகிட்டா. யார், ரத்னா ஒரு நாள் சொல்லியிருப்பான், அதுக்கு டென்ஷன் ஆகிட்டு அவளை கூப்பிட்றா. பானு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. வேலைக்காரி மாதிரி அந்த பொண்ணு பானுங்கிறது ரத்னாவுக்கு. கூப்பிட்டோன்னே வந்துடுறா. என்னக்கா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, சாவியை கொடு, பீரோ சாவி ராஜாவோடது அப்படின்னாட்டி, இல்லை அதில் ஃபைல்ஸ்லாம் இருக்குது, மாமியார்கிட்ட கேட்டு நான் தரேன்னு வாட்டி, நீ யாரி கேட்கறதுக்கு, நான் தாண்டி இந்த வீட்டோட மகாராணின்னு கன்னத்தை கட்டி ஒரு அப்பி புள்ளத்தாச்சு பிள்ளைன்னு கூட பார்க்காம கன்னத்துலேயே அப்பியிருக்கா. இதை ராஜசேகர்கிட்ட என்ன மாதிரி சொல்லியிருக்கான்னா, அவள்
நான் வந்து சாவியை பொறுமையாக கேட்டேன், அவன் என்கிட்ட தரமாட்டேன்னு அடம் பிடிச்சா, என்னை வந்து கெட்ட வார்த்தையிலே திட்டினா, என்கிட்ட வந்து சண்டை போடுறான், நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னே சொல்லி ஓனும் ஒப்பாரி வச்சு அவன்கிட்ட பிளேட்டையே மாற்றி போட்டிருக்கா. அதை வந்து இவன் இந்த கூறு கேட்ட குப்பை என்ன வீட்டில் வந்து என்ன அவள் கேட்டாலாமே சாவி நீ கொடுக்கலையாமே, ஏன் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு அவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சொர்ணம் டென்ஷன் ஆயிடுச்சு. அவங்க அம்மா ராஜாவோட அம்மா டென்ஷன் ஆயிடுச்சு. டே அருவி கட்ட கூமுட்டை, அவன் தாண்டா வந்து பிள்ளைய பள்ளத்தாச்சி பிள்ளைன்னு கூட பார்க்காம கன்னத்தை கட்டி அரைஞ்சிருக்கா, அதை கேட்கறதுக்கு உனக்கு ஓகிதி இல்லை, நீ ஏன்டா வந்து அவள் சொல்கிறான்னு அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து இங்கே ஆடுற, போடா வேலையை பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க அம்மா. காண்டில் இருந்தாலும் என்ன பண்ணுறது, பையன் இப்படி பண்ணுறானே, அவன் வந்து வெளியில் வரமாட்டேங்கிறானே, இந்த மாதிரி காதலில் மூழ்கி இருக்கானேன்னு கஷ்டம்தான் படுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இருக்கட்டும் குழந்த பிறக்கிற வரைக்கும், குழந்த பிறந்ததுக்கப்புறம் என் பேரில் இருக்க அந்த பண்ணை வீட்டை பானு பேரில் எழுதி வச்சுட்டு நானும் பானுவும் அங்கேயே போய் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கைவிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க மாமியார். எப்பேற்பட்ட மாமியாராக இருக்காருங்க பாருங்க. அப்புறம் அங்கேயே போய் இருந்துக்கலாம், இவன் வந்து அந்த ரத்னாவோடையே ஒழியிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, டெலிவரி ஆகிற டேட்டு கொஞ்சம் கிட்ட இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. சரி மருமகன் நல்லபடியாக குழந்த பெற்று எடுக்கட்டும் அப்படின்னு. மேலே நேற்று நைட்டு முதல் நாள் நைட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ராஜசேகர்கிட்ட சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், வந்து 1 மாதம் ஆயிடுச்சு, நான் மாசமாயிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. சொன்னோன்னே அவன் ராஜசேகர் என்ன பண்ணுறான்னா, வேண்டான்னு சொல்லும், நமக்கு இந்த குழந்தை வேண்டாம், நீ எனக்கு நான் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ன வாட்டி அவளுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு. இவளுக்கு வந்து டென்ஷனாக, அப்போ நான் பேக்கிற புள்ள அந்த வீட்டுக்கு வாரிசாக அந்த சொத்துக்கு வாரிசாக இருக்கக்கூடாது, அவள் பேக்கிறது மட்டும் இருக்கு, பானு பேக்கிறது மட்டும் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கான்லேயே இருக்கா. மறுநாள் என்ன பண்ணுறான்னா, வேணும்னு அந்த பானுவை மாடிக்கு வர சொல்கிறா. இவங்க சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, கோயிலுக்கு போயிட்டாங்க இல்லையா, சொல்லிட்டு வீட்டு வேலைக்காரங்கள்ட்டலாம் சொல்லிட்டு போயிருப்பா, அவளை பார்த்துக்கணும், அவளுக்கு எந்த வேலையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. ஆனால் இவ கூப்பிட்றாளே, இந்த ராட்சசி கூப்பிட்றாளே, அவள்கிட்ட போய் சொன்னாலும் திட்டுவா, அதுக்கு வம்பிழுப்பா, சண்டை இழுப்பா. வேலைக்காரங்களாம் எதுவுமே பேச முடியாது, ஏன்னா வேலை செய்கிற நாய் நீ வந்து என்னை கேள்வி கேட்பியான்னு சொல்லி அதுக்கும் வம்பிழுப்பா. அதனால் இவ ஏற முடியாமல் ஏறி மாடிப்படியில் போய் நின்று என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எத்தனை மாதத்துலேருந்து வயிறு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 4-5 மாதம் ஆகும்க்கா அப்படின்னு சொல்லி, சரி அவ்வளோதான் நீ போன வாட்டி அவளை விட்டு மாடியில் பிடிச்சி தள்ளி விட்டா. நேரமாச கர்ப்பிணியை இவ பிள்ளை எதுக்கு இந்த வீட்டுக்கு சொத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ராட்சசியாக இருக்கா பாருங்க. எந்த கேடு கெட்ட பொம்பளையாக இருந்தால் கூட மாசமாக இருக்கும்போது இந்த மாதிரியா பண்ணுவான், குழந்தையும் அம்மாலையும் சாவடிக்கணும் அப்படின்னா பண்ணுவாங்க. இவன் எந்த அளவுக்கு இருக்கா பாருங்க. தள்ளி விட்டு அவளுக்கு தலையில் ரத்தம் வந்துடுச்சு, வழியில் துடிக்கிறா. சொர்ணம் வந்து கோயிலுக்கு போயிட்டு டக்குன்னு வந்துட்டாங்க. வேகமாக வந்து மாமியார் வந்து தூக்கி, ஏம்மா எந்திரிமா ஹாஸ்பிட்டல் போகணுன்னு வாட்டி ராஜசேகரும் உள்ளே வந்துடுறான். வந்தோடனே டே இங்கே பாடுறா, வாடா பிள்ளை புடுறா அப்படின்னு வாட்டி, நீங்கள் போங்க ஹாஸ்பிட்டலுக்கு, நான் வந்து ரத்னாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வாட்டி இவங்க வந்து கொலை காண்டாயிட்டாங்க. நீலாம் ஒரு பையனா, கருமம், இவன்கிட்ட பேசுறது ஒன்று, கல்லுக்கிட்ட பேசுறது ஒன்று, போய் தொலை நாய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் தான் தூக்கிட்டு கைத்தாங்களாம் பிடிச்சிக்கிட்டு வந்து, எப்படியாவது கொஞ்சம் நடந்து அப்படின்னு சொல்லி கைத்தாங்கெல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு வந்து காரில் போட்டு வேலைக்காரங்களாம் உதவி செஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு இப்போ கையெழுத்து போடணும் இல்லையா ஹஸ்பண்டு, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்தோடனே கையெழுத்து போடணுமா, போடுறா, ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை இருக்கான் அப்படின்னு சொன்ன வாட்டி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிம்மா இந்தா பார்த்துக்கோ, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்ன வாட்டி இவன் என்ன மனுஷனாக இருப்பான், வர்றான் கையெழுத்து போடுறான், உடனே போகிறான், அந்த ரத்னா பின்னாடியே ஓடுறான். ஐயோ இவனெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரம்பேத்தியோட நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு இந்த அம்மா பிளான் போட்டு அந்த கிராமத்து வீட்டுக்கு போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கு இல்லையா, அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்கு. நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு, நல்லபடியாக தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் அவங்க அப்பா அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவளுக்கு வந்து ராஜசேகர்னா வந்து பார்க்கலையே அப்படிங்கிற வருத்தம் தான் இருந்தாலும் மாமியார் வந்து நல்லா கவனிச்சிக்கிறாங்க இல்லையா, அதனால அவ்வளோவா தெரியல. நம்ம போயிடலாமா, அவகிட்ட விட்டோம்னா இந்த குழந்தைங்க கொண்டுட்டு போயிடுவா, வேணாம் எனக்கு என் பேரம்பேத்தியும் வேணும் நீயும் வேணும், நம்ம கிராமத்து வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லி மருமகளை கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணோன்னா அந்த கிராமத்து பண்ணை வீட்டுக்கே போயிடுறாங்க. ஒரு 5-6 நாள் கழித்து
வரான் ஹீரோ ராஜசேகர் வரான். வந்தோடனே இங்கே எதுக்கடா வந்தா, ஏன்டா ரத்னாவை கூட்டிகிட்டு வரலையா, உன் பொண்டாட்டி இங்கே வர சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாளாடா அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷனில் கத்தவும், ஏமா அப்படி பேசுகிற அப்படின்ன வாட்டி குழந்தைய போய் ஆசையாக பார்க்குறான், சிரிக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியமாக, என்னவன் இவன் நம்ம பையனா, என்னால் நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு தோணுது. என்னாச்சு, என்ன பண்ணியிருப்பான், என்னடா என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, ரத்னா ஏதாவது சொன்னாலா அப்படிங்கும்போது, அவளை கொண்டு போய் அங்கே அம்மா வீட்டிலே விட்டுட்டம்மா, அங்கேயே பார்த்துக்க சொல்லிட்டேன், இனிமேட்டு அவளுக்கு எனக்கு ஒன்றும் ஒத்து வராது, டைவர்ஸில் வந்து நோட்டீஸ் விட்டுட்டு வந்துட்டம்மா அப்படின்ன வாட்டி தான் இந்த அம்மாவுக்கும் ஆச்சரியம், பானுவுக்கும் ஆச்சரியம். என்னங்க சொல்கிறீங்க, எப்படிங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது தான் இவன் ஏன் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற ஃபுல் ஸ்டோரி வருது. என்ன அப்படின்னா, இவன் வந்த அன்னைக்கு மறுநாளே இவன் வந்து குழஞ்சிருப்பா இல்லையா, வாங்க ஒன்று முன்னா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலான்னு. இவன் வந்து வேண்டாம் எனக்கு மனசு சரியில்லைன்னு போய் தனியாக படுத்திருப்பான், தூக்கம் வந்திருக்காது, அவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கியிருப்பாள். காற்றடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, டேபிளில் அடியில் வச்சுருந்தா ஒரு லெட்ரு மாதிரி இருக்கும், அது கீழே விழுந்துருச்சு. தூக்கம் வராமல் வளர்த்துக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கான், லெட்ரு கையில் எடுத்து படிச்சிருக்கான். அது வந்து பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தனுக்காக எழுதின லெட்டராக இருக்குது. நீ ஏன் பிரகாஷ் என்னை விட்டு போயிட்ட, உன்னோட குழந்தைய நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னை விட்டு எப்படி போகலாம், நான் உன்னை எவ்வளோ உயிருக்கு உயிராக காதலிச்சேன் அப்படிங்கும் போது தான் தெரியுது, இவன் நமக்காக வரல, இவன் ஏதோ பிளானோட வந்திருக்கா, யார் இந்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே டவுட் ஆகி அந்த அட்ரஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறான். அந்த லெட்ரு எங்கே இருந்துச்சோ அங்கேயே வச்சுட்டு அந்த வெளியில் போயிட்டு வரேன், ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான்ல அந்த செக்கப்புக்கு போகும்போது, அப்போ தான் போய் அந்த பிரகாஷை பார்த்துருப்பான். பார்த்த உடனே தான் அவங்க வீட்டில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இவனை விட பிரகாஷை விட 5 வயசு மூத்தவ, எங்கள் வீட்டுக்கெலாம் செட் ஆகாது, சின்ன பையங்கிறதுனால ஏமாற்றி ஒன்று முன்னே வந்திருக்கா. அவள் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்க அம்மா வீட்டில் வந்துட்டு டிஸ்கோத்தி பார்ட்டி வெளியில் போய் சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறதெல்லாம் விட்டுருக்காங்க. ஏம்மா புருஷன் கூட போய் போகலாமா, புருஷனோட இருமா அப்படின்லாம் சொல்கிற டைப்பு, அந்த மாதிரி நல்லவங்களாம் அவங்க, அந்த மாதிரி கெட்டவங்க அவங்க இல்லை. புருஷன் கூட இருக்கிறதே அவங்க ஒரு பெரிய பாவமாக நினைக்கிறவங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க அம்மான்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா நல்லவர் தான், இதெல்லாம் தெரிஞ்சும் அவர் வந்து நம்ம போய் சொன்னால் மட்டும் அவளுங்க கேட்கவா போகிறாளுங்க, அந்த மாதிரி டைப்பு தண்ணி தெளித்து விட்டார், என்னமோ பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு. அம்மாளும் அவளும் இந்த மாதிரி ஆட்டம் போட்டிருக்காங்க. இந்த பொண்ணு டிஸ்கோத்தி போகிறது, வெளியில் போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசுறது, அந்த மாதிரி இருந்து அந்த பையனை பார்த்து அந்த பையன் கூட ஒன்றா இருந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆகிட்டா. இந்த மேட்ரு அவங்க அம்மாளுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னன்னு ரத்னாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சு, என்னடி இப்படி பண்ணிட்டு வந்துருட்டா அப்படின்ன வாட்டி, இதனால என்னம்மா, அதாவது அவள் தப்பு பண்ணிட்டா, ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆகிட்டா, இதனால என்ன இருக்குது, போய் கலைச்சா முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி அவள் அசால்ட்டாக சொல்கிறா. போய் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால், இதெல்லாம் வந்து கலைக்க முடியாது, 50 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, நீ கலைச்சாலும் இன்னுமேட்டு உயிருக்கு தாம்மா ஆபத்துன்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அம்மாளும் அவளும் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் இப்போ பலிக்கடா நம்ம ராஜசேகர் இருக்கான்ல, எவனோ ஒருத்தன் வந்து உண்டாகின பிள்ளைக்கு ராஜசேகர் தான் அப்பாங்கிற மாதிரி இப்போ நம்ப வைக்க போகிறாளுங்க நம்ம ரத்னாவோட அம்மாவும் ரத்னாவும். என்ன சொல்லி அமுச்சு விட்ருக்காங்க அவங்க அம்மாக்காரி அப்படின்னா, இதை போய் வெளியில் சொன்னீங்கன்னா உங்கள் அப்பா உன்னை கொலையே பண்ணிடுவான், அவனும் வந்து சேர்த்துக்க மாட்டான், அதனால் நீ என்ன பண்ணுறன்னா, அவனுக்கு வேற இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான், அவள் வேற மாசமாக இருக்கான்னு சொந்தக்காரங்கள்ட்ட யாரோ பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, நீ நேராக போ வீட்டுக்கு, அவனை போய் எப்படியாவது கைக்குள்ளே போடுற வழியை பாரு, அவனோட குழந்த தான் அப்படின்னு சொல்லி நம்ப வை, 1 மாதம் கழித்து சொல்லிடு, அவன் குழந்த தான் நம்ப வை, அப்புறம் குழந்த பிறக்கும் போது கூட குறப்பிரசவம்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெத்த அம்மாக்காரி அவளோட பிள்ளைக்கு ஐடியா கொடுத்து அனுப்புகிற மாதிரி தானே. அதாவது உன் பிள்ளை நல்லா இருக்கணும், அடுத்தவ பிள்ளை நாசமாக போகணுமா, சொர்ணமும் ஒரு அம்மா தானே, அவன் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு அந்த அம்மா எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம், அதை பற்றி நீ நினச்சி பார்த்தியா, உன் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்கிற பற்றியா, என்ன போய் சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறம்மா அப்படிங்கிற மாட்டி தான் இவன் வீட்டுக்கு போயிருக்கா, எல்லா மேட்டரும் பண்ணியிருக்கா. அவன் ஒரு மசாலா பால் கொடுக்குறான் பாருங்க, அந்த பாலில் என்ன இருக்குது அப்படின்னா தூக்க மாத்திரை. அவள் டெய்லி தூங்கி எழுந்திரிச்சோன்னா இவன் வந்து ஒன்றா இருந்த மாதிரி இவன் சீனை போட்டிருப்பான், அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிரித்து சிரித்து பேசியிருப்பான்.
அந்த குழந்தைய உண்டாக்குனா பார்த்தீங்களா, அந்த பிரகாஷுக்கு வந்து இன்னொரு பொண்ணோட நிச்சயம் ஆக போகுது. அதனால் அவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்க வீட்லேயும் போய் கேட்டிருக்கா, சண்டை போட்டிருக்கா. ஆனால் ஒருத்தன் புருஷனோட பொழைக்காதவ இன்னொருத்தன் கூட இருந்து குழந்தைய பெற்றுக்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு என் பையன்தான் அப்பன்னா யார் நம்புவா? யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த பையனும் என்னான்ட்டான், இல்லை நான் எனக்கெலாம் அதெல்லாம் பண்ணவே இல்லை, நான் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி கையை கழுவி விட்டுட்டான். இனிமேட்டு இவளுக்கு வேறு வழியே இல்லை இல்லையா? இவன் உண்மையை சொல்லி கண்டுபிடிச்ச அன்றைக்கே சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் சொன்னால் என்ன பண்ணுவா? எல்லா தப்பையும் நீ பண்ணிவிட்டு என் மேலே பழிய போடுறியா அப்படிங்கிற மாதிரி இவன் பக்கமே திருப்பி விட்ருவா. அதனால் என்ன பண்ணியிருக்கான், இருக்கிற ஆதாரத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோன்னே நேராக அந்த மாடிப்படியிலேருந்து தள்ளி விட்டா இல்லையா, அன்னைக்கு பார்த்து கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் அவங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு அவங்க அப்பன்ட்ட எல்லா விஷயமும் சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு டைவர்ஸ் நோட்டீஸையும் கையிலே கொடுத்துட்டு, இனிமேட்டு அந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா வச்சுக்கோ அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு, என் பொண்டாட்டியே தள்ளி விட்டியா, உன்னை நான் கொலையே பண்ணியிருப்பேன், போனால் போதேன்னு ஏதாவது என் ஒய்ஃபுக்கு ஆச்சு நீ அவ்வளோதான் டெட் பாடி ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேயே அவங்க அம்மா வீட்டிலே விட்டுட்டு அப்புறமேட்டு தான் வந்திருக்கான். அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிருக்கும். அது இல்லாமல் போயிட்டு வர ஊருக்கு ஒரு 2 நாள் ஆயிருக்கும் இல்லையா? அதனால் ஒரு 5-6 நாள் கழித்து ஒய்ஃபு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அம்மா மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பான். தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு அவளை கொண்டு போய் தலையை முழுவி விட்டுட்டு இப்போ பொண்டாட்டியோட வந்து பொண்டாட்டியோட நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் அந்தளவுக்கு நடிச்சிருக்கான் அப்படிங்கும்போது இவங்க 2 பேர்த்துக்கு சிரிப்பு வருது. ஓ, அதனால தான் சிரித்து பேசுனீங்களோ? அப்பா நீங்கள் சிவாஜி கணேசனே தோக்கடிச்சிருவீங்க, சூப்பராக நடிச்சிங்க போங்க. எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறமா பானுவை ஹக் பண்ணிக்கிறான். நீ கவலைப்படாத, என் உயிர் இருக்க வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி, நீ கவலையப்படாத, உனக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேன், அவளோட சேட்ரு அவ்வளோதான், இனிமேட்டு வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது, டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக ஒய்ஃபை கட்டி பிடிச்சிக்கிறான். குழந்தைங்கள தூக்கி கொஞ்சறான். அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை இதோட முடிப்போம். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? யாரையுமே ஏமாற்றி யாரும் ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியாது. ஏமாத்துறதுக்கான தண்டனை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும், கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி யாரையும் ஏமாற்றி வாழாதீங்க. தப்புனா தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒத்துக்கோங்க. ஏன்னா அது இன்னொருத்தர் மேலே போட்டு அது அவங்க வாழ்க்கையும் கெடுத்து ஏன் இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி இந்த கதையை இதோட முடிப்போம். இந்த கதை காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.